ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பிகினர்ஸ்க்கு தமிழை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழில் சிலபஸில் நமக்கு எத்தனை யூனிட் இருக்கும் அப்படின்னா 7 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 7 யூனிட்ஸுமே உட்காந்து நல்லா படிங்க. என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத நம்ம மனப்பாடமாக சொல்லலைன்னா கூட புக்கில் பார்க்கும்போது இந்த டாபிக் சிலபஸில் இருக்குது அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா சிலபஸை நல்லா படிச்சுக்கோங்க. சிலபஸில் 7th யூனிட்டில் தான் நமக்கு தலைவர்கள் பற்றி, திருக்குறள், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு 7th யூனிட்டில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தருக, எதிர்ச்சொல், ஊர் பெயர், மருவே, ஓரெழுத்து, ஒரு மொழி, இலக்கணம் பேஸ்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 10th ஃபஸ்ட் லெசன் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடையே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. இப்போது 10th ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு அன்னை மொழியே இருக்குது. இதோட ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்தினார். அவர் வந்து சிலபஸில் இருக்காரா? சிலபஸில் அவர் இருக்கார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து இருக்கார். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த அன்னை மொழியில் இருக்க எல்லாமே படிக்கணும். இன்க்ளூடிங் இந்த பாடல் வரிகள் இருக்குல்ல, இந்த பாடல் வரிகள்லேருந்து எல்லாமே, அதாச்சும் அன்னை மொழியில் A to Z வந்து நான் படிக்கணும். ஏன்னா நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தினார் சிலபஸில் வந்து இருந்துடுறாரு. ஸோ நூல்வெளி எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் திருப்பணும் அப்படின்னா தமிழ் சொல் வளம் இருக்குது. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அவரும் நமக்கு சிலபஸில் இருக்கார். ஸோ இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே வந்து படிக்கணும். இந்த லெசன் வந்து தேவநேய பாவாணர் சிலபஸில் இருக்காருன்றதை தாண்டி நமக்கு பொருந்தாத சொல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் தமிழில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த தாவரங்களோட அடிவகையில் 3 கொடுத்துட்டு எது பொருந்தாது அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவநேயர் பாவாணரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவர் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ் சொல்வளம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன அமைப்புகள்லாம் இருந்தது அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் நமக்கு தேவநேயர் பாவாணர் சிலபஸில் இருக்கிறதுனால இந்த லெசனுமே நம்ம ஃபுல்லாக A to Z படிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரட்டுர மொழிதல். இது வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. இதோட ஆத்தர் யார்? சந்த கவிமணி தமிழகனார். அவரும் நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ இதை படிக்காமல் விட்டுடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு சொல்லும் பொருளும் வந்து இருக்குது சிலபஸில். ஸோ கண்டிப்பாக வந்து சொல்லும் பொருளை படிச்சு தான் ஆகணும். நீங்கள் சொல்லும் பொருளை படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த பாடல் வரிகளை மனப்பாடமாக படிக்கலனாலும் சரி, ஏன்னா அந்த ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம மனப்பாடமாக படிச்சுக்கலாம். இவர் சிலபஸில் இல்லை அப்படின்றதுனால இதை மனப்பாடமாக படிக்க வேணாம். பட் ஆனால் படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு லைன்ஸ் இந்த மாதிரி லைன் கொடுத்து இந்த துய்ப்பது இதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது. ஸோ ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொருள் தருக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து வெண்சங்கு, சலம், பஞ்சம், சன்னியம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் வந்து 3 வகையான சங்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது? ஸோ 3 வகையான சங்கு எக்ஸ்ட்ரா அவங்களாம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு டைரெக்டாக சிலபஸில் இல்லாததுனாலும் பொருந்தா சொல்லி வட்டமிடுக அப்படின்றதுல கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணும். அதுக்கடுத்து இந்த சைடில் அதே மாதிரி ஃபுல்லாகவே இப்போ வந்து சிலபஸில் இல்லாத ஆசிரியர்களுக்கு நூல்வெளி படிக்கணுமா அப்படின்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. மேபி கொஸ்டின்ஸ் வரலாம், வராமையும் இருக்கலாம், எதுலேருந்து வேணால் வரலாம். இதுலேருந்து ஒரு வல்லினம் மிகும் மிகாம் இடங்கள் அது கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த கற்பவை கற்றபின் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கீவா ஜெகநாத் இது வந்து ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதுவுமே ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிலேடையில் வல்லவர் யார் அந்த மாதிரி வந்து சம்திங் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து இதை படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் லெசன்லேயே வேறு என்ன இருக்குது அப்படின்னா உரிநடையின் அணிகலன்கள்னு இருக்குது. இது வந்து எழில் முதல்வன். இது வந்து நமக்கு சிலபஸில் வந்து கிடையாது தான். பட் இருந்தாலுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் ரீட் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னா இங்கே திருக்குறள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து நிறையா பேர் வருவாங்க. ராமசாமி, திருவிக்கா, அதில் வந்து நமக்கு
மு வரதராசனார் சிலபஸில் இருக்கார். ஸோ நம்ம வந்து இந்த லெசன் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ லைன் பை லைனாக நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு எது சிலபஸில் ரிலேட்டட் ஆகுதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதிலே பாருங்கள், இந்த கலைச்சொற்கள் மேபி இதுலேருந்து கூட கேட்கலாம்ல. சொல்முரன்னா என்ன, எதிரினை இசைவுனா என்ன, ஸோ இந்த மாதிரி கூட கலைச்சொற்கள் வந்து கேட்கலாம். ஸோ லெசனை லைன் பை லைனாக ரீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்புறம் அறிஞர் அண்ணா பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எது நம்ம சிலபஸ்க்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத நீங்களே வந்து டீகோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எழுத்து சொல், கண்டிப்பாக இலக்கணம் எல்லாமே படித்தாகணும். அது சிலபஸில் இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி நமக்கு எத்தனை லெசன் 9 லெசன்ஸ் இருக்கா 10th. ஸோ அந்த 9 லெசன்ஸில் இருக்க இலக்கணமுமே நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிடணும். இலக்கணம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாமே வந்து பார்க்கணும். நமக்கு வந்து அதை படிச்சுட்டு நம்ம வேணுமா வேணாமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை பார்த்தோன்னே நம்ம வந்து படிக்க வேணான்னு விட்டுருவோம். ஆக்சுவலி இதெல்லாம் என்னது அப்படின்னா மரத்தோட வேறு பெயர்களாக வந்து இருக்குது. ஸோ இது சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. இந்த கூட்டு பெயர்கள் வந்து சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. இது வந்து பிழை திருத்தம், இதுவுமே சிலபஸில் டைரெக்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த வினையால் அணையும் பெயராக மாற்றுக, இதுவுமே சிலபஸில் இருக்குது. இதோ இந்த அகராதியில் காண்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் 9th 10th வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட கைடு இருக்கும்ல, அதை வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து டைரெக்டாக சிலபஸில் இருக்குது. இப்போது வேறு என்ன இருக்குது, இங்கே கலைச்சொற்கள் டைரெக்டாக வந்து சிலபஸில் இருக்குது. இந்த மாதிரி பின்னாடி புக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் யாரும் நம்மளோட சிலபஸ் ஆத்தர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களோட புக்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் வந்து ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லெசன்லேயே பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது, அங்கே இருக்குது. ஒரு கண்டினியூவாக இல்லாமல் நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம வேர் டு ஸ்டடியை வந்து ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் 1 2 வந்து மிஸ் ஆகும். இப்போ வந்து 9th 10th வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் அவ்வளோவா இருக்காது. பட் லோ ஸ்டாண்டர்ட் புக்கில் அது நிறையாவே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணாமல் நீங்களே உங்களுக்கான வேர் டு ஸ்டடியை வந்து மேக் பண்ணிக்கோங்க. லெசன் பை லெசனாக படித்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே படித்து அங்கே எது நமக்கு முக்கியம் இல்லை. சில இதில் வந்து பார்த்தோம், ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் நிறைய பஞ்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, கமா கொட்டேஷன் என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இது பஞ்சுவேஷனில் வரலாம். ஸோ எது வேணால் வந்து நடக்கலாம். அதனால் வேர் டு ஸ்டடியை தேடாமல் நீங்களே லைன் பை லைனாக படித்து உங்களுக்கான ஐடியாவை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.